மயிலாப்பூரில் பஜார் சாலையில் அமைந்துள்ளது. சப்த சிவஸ்தலங்களில் 4வதாக வணங்க வேண்டிய அருள்மிகு விசாலாட்சி அம்மன் சமேத விருபாட்சீஸ்வரர் ஆலயம். விருபக்ஷீஸ்வரர் என்ற பெயருக்கு 3 கண்கள் கொண்டவர் என்று பொருள். விரூபம் என்றால் இயற்கைக்கு முரணானது என்று பொருள். அக்ஷி என்றால் கண்கள் என்று பொருள். இவ்வாறு சிவபெருமான் தெய்வீக 3வது கண்ணை கொண்டிருப்பதால் அவர் இப்பெயர் பெற்றார். பக்தர்களின் விருப்பங்களை தன் கண் பார்வையாலேயே தீர்த்து வைக்கின்றார் இந்த விருப்பாட்சீஸ்வரர். இந்த ஆலயத்தில் விசாலாட்சி அம்பாள் சந்நிதிக்கு எதிராக உள்ள பலிபீடம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் சிவநேசன் எனும் சிவனடியாரால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகின்றது. இவரது மகள் அங்கம்பூம்பாவை சிறுவயதில் இறந்துவிட கபாலீஸ்வரர் ஆலயம் வந்த திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி அந்த பெண்ணை உயிர்ப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குச்சரிஷி இந்த கோயிலில் சிவனை வழிபட்டுள்ளார். இங்குள்ள ஈசனை வணங்கிய பின்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜரின் தாண்டவத்தை கண்டார் என்று கூறப்படுகின்றது. நமது மனம், உடல், இதயம் ஆகிய 3ஐயும் இணைத்து ஆத்ம பலம் அளிக்கும் ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாலயத்திற்கு மிக அருகில் சப்தசிவ ஸ்தலங்களான அருள்மிகு காரணீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு மல்லீஸ்வரர் ஆலயம் மற்றும் அருள்மிகு வாலீஸ்வரர் ஆலயம் ஆகியவை அமைந்துள்ளன. இவ்வாலயம் சென்னை சிட்டி சென்டரிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். இது போன்ற தொன்மையான ஆலயங்கள் பற்றி அறிய எங்கள் பேஜை இதுவரை